வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 6ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 447ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிள் நகரை நிலநடுக்கம் தாக்கியதில் 57 கோபுரங்கள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. கிபி 963ஆம் ஆண்டில் திருத்தந்தை 12ஆம் ஜான் புனித ரோம பேரரசர் 1ஆம் ஓட்டோவுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். 1759ஆம் ஆண்டில் பாளையக்காரர் பூலித்தேவரின் நெற்கட்டான் செவ்வலை கோட்டையை இஸ்பல்கான் கான் சாகிப் என்பவரின் படைகள் வெடிகுண்டுகள் கொண்டு தாக்கிய போதிலும் கோட்டையை பிடிக்க முடியவில்லை. 1789ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் 1வது கத்தோலிக்க ஆயராக ஜான் கரோல் திருத்தந்தை 6ஆம் பயஸினால் நியமிக்கப்பட்டார். 1860ஆம் ஆண்டில் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் 16வது அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரே குடியரசுக் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 1வது அரசு தலைவர் ஆவார். 1913ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி இந்திய சுரங்க தொழிலாளர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டார். 1917ஆம் ஆண்டில் அக்டோபர் புரட்சியின் போது பெட்ரோகிரேட் நகரில் ரஷ்ய படைகளுக்கும் போல்ஸ்விக்கினருக்கும் இடையில் மிகப்பெரிய போர் இடம்பெற்றது. 1935ஆம் ஆண்டில் எட்வின் ஆம்ஸ்ட்ராங் பண்பலை ஒளிபரப்பு பற்றிய ஆய்வை வெளியிட்டார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது ஜெர்மனியின் தாக்குதலில் 3,50,000 சோவியத் வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் ஜெர்மனியர் தமது 4.5 மில்லியன் போர் வீரர்களை இழந்திருப்பதாகவும் சோவியத் வெற்றி கண்டு வருவதாகவும் தெரிவித்தார். 1943ஆம் ஆண்டில் இந்தியாவின் வங்காளத்தில் நவகாளியில் இடம்பெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக மகாத்மா காந்தி கல்கத்தாவில் இருந்து நவகாளி வந்து சேர்ந்தார். 1944ஆம் ஆண்டில் புளூட்டோனியம் முதல் தடவையாக உருவாக்கப்பட்டது. பின்னர் ஜப்பான் நாகசாகியில் அணுகுண்டு போடுவதற்கு இது பயன்பட்டது. 1962ஆம் ஆண்டில் ஐநா பொதுச்சபை தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் கொள்கையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது. 1965ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவுக்கு குடியேற விரும்பிய கியூபா நாட்டினரை விமானம் மூலம் அங்கு கொண்டு செல்ல கியூபாவும் ஐக்கிய அமெரிக்காவும் உடன்பட்டன. 1977ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் அணைக்கட்டு ஒன்று இடிந்து விழுந்ததில் 39 பேர் கொல்லப்பட்டனர். 1985ஆம் ஆண்டில் கொலம்பியா பொகோட்டோ நகரில் இடதுசாரி தீவிரவாதிகள் நீதி கட்டிடத்தை கைப்பற்றி 11 நீதிபதிகள் உட்பட 115 பேரை கொன்றனர். 1986ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தில் பிரித்தானிய CH-47 சினுக் உலுங்கு வானூர்தி சம்போரா வானூர்தி நிலையத்துக்கு அருகில் வீழ்ந்ததில் 45 பேர் உயிர் இழந்தனர். 1999ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் பிரித்தானிய முடியாட்சியின் கீழ் தொடர்ந்து இருக்க பெரும்பான்மையோர் சம்மதம் தெரிவித்தனர். 2004ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் விரைவு தொடருந்து ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் மோதியதில் 7 பேர் உயிர் இழந்தனர், 150 பேர் காயம் அடைந்தனர். 2013ஆம் ஆண்டில் தைவான் நகரில் சீன பொதுவுடைமை கட்சி அலுவலகத்தில் குண்டுகள் வெடித்ததில் ஒருவர் கொல்லப்பட்டார், 8 பேர் காயமடைந்தனர். மேலும் நவம்பர் 6ஆம் நாளானது கென்யா நாட்டில் ஒபாமா தினமாகவும், காங்கோ குடியரசில் மரங்களின் நாளாகவும்,
பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுரண்டல் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.